இந்தியாவுல முழுக்க முழுக்க எனக்கு பணம் தான் எல்லாமே, பணம் தான் எல்லாமேன்னு சொல்லி இயங்கக்கூடிய எத்தனையோ தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு பணம் முக்கியம் இல்ல. மக்களுக்கு ஒரு நல்ல பிராண்ட் உருவாக்கி குடுக்கணும்னு நெனச்சு வாழ்ந்த ஒரே ஒரு மனுஷன், நல்ல மனுஷன், தங்கமான ஆளு நம்மளுடைய ரத்தன் டாட்டா அவரு மட்டும் தான். அவரு ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு, தன்னுடைய சொத்துக்கள் சம்பாரிச்சதெல்லாம் போதும். நம்ம இதுக்கு மேல என்ன பண்றோம்ன்னு சொல்லிட்டு, எத்தனையோ ட்ரஸ்ட்டுகளுக்கு தன்னுடைய மாசம் மாசம் தன்னுடைய கம்பெனில இருந்து ஒரு ஃபண்டு அப்படி ஒதுக்கி வைக்கிறாரு. மாசம்னா அதுக்கு போயிட்டே இருக்கும். எத்தன வருஷம் ஆனாலும் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாரி ஒதுக்கி வைக்கிறாரு. ஆனா, ஒரு சில அம்பானி, அதானி, நம்மளுடைய இங்கருந்து பணம் வாங்கிட்டு ஊர விட்டு ஓடி போனாரு விஜய் மல்லையா, இவங்கலாம் என்ன பண்ணாங்க, நாம பணம் சம்பாரிச்சா போதும் அப்படின்ற மாரி மட்டுமே இருந்துட்டு போயிட்டாங்க. ஆனா ரத்தன் டாட்டா அந்த மாரி பண்ண கிடையாது. சம்பாரிக்கக்கூடிய பணத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட பணம் அப்படிங்கிறது, பெரிய தொகை அப்படிங்கிறது இந்தியாவுல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ட்ரஸ்ட்டுகளுக்கு ஃபண்டா ஒதுக்கி இருந்தாரு. வருஷம் வருஷம் போற மாரி. அப்படி இருந்த அப்படி இருந்த ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா, நானோ கார் அப்படிங்கிறது வெளியில விடுறாரு. அப்படி ஒரு வெளியில விடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன? முதல் நாள் அவர் கார்ல போயிட்டுருக்கும் பொழுது, இந்தியாவுல ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய ஒரு நகரம். அந்த நகரத்துல இவர் கார் கூட உட்காந்துருக்கிறாரு. வெளியில ஒரு ஸ்கூட்டில ஒரு அப்பா, அதாவது ஒரு கணவன், மனைவி அவங்களோட 2 குழந்தைங்கள வண்டியில உட்கார வச்சுட்டு நெருக்கி உட்காந்துட்டு போறாங்க. அப்படி உட்காந்துட்டு போம்போது இது பார்த்தோனே இவருக்கு நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு குடுக்கணும். மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பப்படுறாரு. விருப்பப்பட்டுட்டு டாட்டா நானோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார உருவாக்குறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்திய ரூபாய் மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 3600 கோடி மதிப்புல பார்த்தீங்கன்னா, ரூ. 3600 கோடி ரூபாய்க்கு அவ்வளவு கார் அவரு மேனுஃபேக்சர் பண்றாரு. மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்டிங் பண்றாரு. அப்படி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணும் பொழுது, ஒரு விஷயம் மட்டும் அதுல ஒரு தவறான விஷயமா மக்கள்ட்ட காட்டப்படுகிறது. பின்னால தான் அந்த தவறு அப்படிங்கிறது உணரப்படுகிறது. அப்படி என்ன தவறா காட்டுனாங்க? அப்படி என்ன தவறா உணர்ந்தாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த கார் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான கார். நம்பகத்தன்மையான கார். நல்ல மேடு இழுக்கும். அதாவது மேடு ஏறும். ஃபுல்லா உறுதியானது அப்படின்னு சொல்லி அவங்க விளம்பரம் பண்ணல. டாடா கம்பெனி, டாடா நேனோன்னு சொல்லக்கூடிய அந்த கார ரொம்ப நம்பிக்கையான காரு அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணல. விலை குறைவான காரு, இந்திய மக்களுக்கான கார் அப்படின்னு சொல்லி ரூ. 1,00,000 கார் கிடைக்குமா? கிடைக்கும். டாடா நானோ காரு, புது காரு ரூ. 1,00,000 கிடைக்கும். இந்தியாவுல எந்த கம்பெனிக்காரனுமே குடுக்காத ஒரு பிரைஸ்ல நாங்க குடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் பண்றாங்க. அந்த விளம்பரமே அந்த கம்பெனியோடைய அந்த டாடா நேனோ காருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனா மாறுது. மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, விலை கம்மியா குடுக்கறதுனால அதுல என்ன சாமானம் இருக்க போது? சாமானம்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால நம்மளுக்கு அந்த கார் வேணான்னு சொல்லி நினைக்கிற மாதிரி நடந்துருச்சு அந்த விளம்பரம். இவ்வளோ கம்மியா குடுக்குறாங்க அப்டின்னா, அதுல பொருள் கம்மியா இருக்குமோ அப்டின்ட்டு. இன்னொன்னு மற்ற கம்பெனிக்காரங்கலாம் ஸ்லீப்பர் செல் மாரி ஒரு சில மக்கள்ட்ட போயிட்டு கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கார் மலை மேல போனா மேடு இழுக்க மாட்டேங்குது, மேடு ஏற மாட்டேங்குது. போகும்போது ஆஃப் ஆயி போயிருது. அந்த வண்டிக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கல. அந்த வண்டி ஃபெயிலியர் மாடலு அப்டின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் கமெண்டா ஊர் முழுக்க பரப்புறானுங்க. பரப்பி கடைசியா அந்த கார எடைக்கு போட்டு பருப்பி திங்கிறான் அப்படிங்கிற நிலைமைக்கு மக்கள் போற அளவுக்கு அந்த பேர பத்தி தப்பா சொல்லிட்டாங்க. டாட்டா நேனோ அப்படின்னு சொல்லக்கூடிய கார பத்தி ரொம்ப தவறா சொல்லிட்டாங்க. அதனால தான் டாட்டா நேனோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இந்திய மக்களுக்கோசரம் நான் ஏதாவது செய்யணும்னு நெனச்ச ரத்தன் டாட்டா அவர்களுடைய முயற்சி அப்படிங்கிறது ரொம்பவே தவறான முறையில போய் சேர்ந்துருச்சு. சப்போஸ் இதுவே அவரு ரத்தன் டாட்டா நெனச்ச மாரி இது மக்கள்ட்ட முழுசா போய் சேர்ந்திருந்துச்சு. அட்வர்டைஸ்மென்ட் இவங்க விலை கம்மின்னு பண்ணாங்களே தவிர, நம்பிக்கையான காருன்னு பண்ண தவறிட்டாங்க. நம்பிக்கையான காருன்னு சொல்லி மட்டுமே மெயினா இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நல்லா பிச்சுட்டு ஓடியிருக்குமோ என்னமோ நம்மளுக்கு தெரியாது. அப்படி அது ஓடி இருந்துச்சு அப்படின்னா, உண்மையிலேயே இன்னைக்கு இந்தியாவுல நல்லா அதிகமா சேல்ஸ் ஆன கார்ல டாடா நேனோ காரும் முக்கியமான ஒரு காரா இருந்திருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு அது ரொம்ப நம்பிக்கையான ஒரு காரு, நம்பகத்தன்மையான ஒரு காரு. இப்படிதான் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நம்ம பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் தான் பெரிய விஷயமே. பொதுவா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உண்மையான பொருளுக்கு விளம்பரமே தேவையில்ல. ஆளுங்கலாம் தேடி வாங்குவாங்கன்ட்டு. அது சும்மா பெரிய உருட்டு. என்ன தெரியுங்களா? ஒரு பொருளுக்கு விளம்பரம் இருந்துச்சுன்னா தான் அந்த பொருள் அங்க இருக்குதுன்னே சொல்லி தெரியும். ஒரு பொருளுக்கு விளம்பரம் அப்படிங்கிறத நம்ம பண்ணா மட்டும் தான், அப்படி ஒரு பொருள் அங்க இருக்குது அப்படிங்கிறதே எல்லாருக்கும் தெரியும். அது தெரிஞ்சுச்சுன்னா தான் எல்லாரும் வாங்குவாங்களே. அப்படி அவங்க வாங்குனாங்கன்னா தான் அந்த பொருள் எல்லாருக்கும் ரீச் ஆகுமே. ஓகேங்களா? மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சூழ்நிலையில நாம சின்ன பையனா இருக்கும்போது என்னென்ன மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க? முட்டாய் விளம்பரம் வரும். டிவி தொறந்தோம்னா என்னது எக்லர்ஸ் அந்த முட்டாய் விளம்பரம் வரும். கேண்டிமேன் லாக்டோ வரும். கொஞ்ச நாள் கழிச்சு 5 ஸ்டார் வந்துட்டு இருந்துச்சு. டேரி மில்க் வந்துட்டு இருந்துச்சு.
இன்னைக்கு சூழ்நிலைக்கு எவ்வளவோ விளம்பரங்கள் வந்துருச்சு. ஆனா, நாம நெனச்சுட்டு இருக்கிறோம். கார் விளம்பரம் வருது, ஷாம்பு விளம்பரம் வருது, டை விளம்பரம் வருது, கோட் விளம்பரம் வருதுன்ட்டு. இன்னைக்கு நிலைமைக்கு அரசியல் கட்சிகளே வந்து பார்த்தீங்கன்னா, விளம்பரம் செஞ்சு தான் பொழைக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் தமிழகத்தில ஆட்சியில இருக்கக்கூடிய திமுக அரசாங்கமா இருந்தாலும் சரி, ஸ்டாலின் கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி, ஸ்டாலினுக்கே மார்க்கெட்டிங் தேவைப்படுது. ஸ்டாலின் அவர்களுக்கே மார்க்கெட்டிங் தேவைப்படுகிறது. திரு விஜய், நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சு நடந்து போறாரு. என்னது கேட்வாக் ஷோ நடத்துறாரு. ரன்வே ஷோ ஓகேங்களா? ஓகேங்களா? அத பார்த்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அதே மாரி காப்பி அடிச்சு பண்றாரு. விஜய் அளவுக்கு பண்ண முடியல. இவருக்கு தகுந்த மாரி தான் பண்றாரு. அவரு விஜய்க்கு 50 வயசு ஆகுது. ஓடுறாரு, ஒடியாறாரு. முதலமைச்சருக்கு 70 வயசு ஆகுது. இவரால ஓட முடியல. நடந்து தான் போறாரு. அது மட்டும் கிடையாது. இன்னொன்னு மார்க்கெட்டிங்ல இன்னொரு முக்கியமான மார்க்கெட்டிங்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். யூடியூப். யூடியூப் விளம்பரத்துல ஸ்டாலின் வராரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூடியூப்ல ஸ்டாலின் விளம்பரப்படுத்திக்கல. யூடியூப்ல வர விளம்பரத்திலே ஸ்டாலின் தான் வராரு. இப்ப நம்ம வீடியோ போடுறோம். ஒரு பாட்டு போட்டு பார்க்குறோம். அந்த பாட்டு போட்டு பார்க்கும்பொழுது ஸ்கிப்பபிள் ஆட்ஸ், நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ்ன்னு வரும். அந்த ஆட்ல வராரு ஸ்டாலின். தமிழகத்தை காப்போம், மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி வராரு. தமிழகத்தை மீண்டும் தொடரட்டும் நல்லாட்சி அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் வராரு. இந்த 2 கட்சியுமே வேணாம்னு சொல்லி விஜய் வராரு. ஓகேங்களா? எவன் கூடயும் நான் சேர மாட்டேன், நான் தனிச்சு தான் நிப்பேன்னு சொல்லி நம்ம சீமான் அண்ணன் வராரு. இப்படி அரசியல் கட்சிகளுக்கே விளம்பரம் அப்படிங்கிற ஒண்ணு அடிப்படையான ஒண்ணு. விளம்பரம் அப்படிங்கிறது விளம்பரமா மட்டும் பார்க்கக்கூடாது. அத ஒரு மார்க்கெட்டிங்கா பார்க்கணும். வேலை இல்லாமலாம் அவங்க மிகப்பெரிய ஒரு நடிகைகள பணம் குடுத்து கூட்டிட்டு வராங்க. பணம் குடுத்து கூட்டிட்டு வர்றது எதுக்கோசரம்? மார்க்கெட்டிங், விளம்பரம். எங்கேயோ ஒரு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நடிகைய கூட்டிட்டு வந்து கேரளால நகை கடை தொறந்து வைக்க சொல்றாங்க. மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகரை கூட்டிட்டு வந்து மதுரையில அம்மன் உணவகம்னு சொல்லி உணவகம் தொறந்து வைக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங். நம்மளோட விஷயம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்ல பார்த்தீங்கன்னா 2 விதமான மார்க்கெட்டிங் இருக்குது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள உருவாக்குறது ஒரு செலவாகும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங். உருவாக்குறதுக்கும் செலவாகும். அத மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் செலவாகும். அது ஒரு விதமான ஒரு மார்க்கெட்டிங். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 1,00,000 போஸ்டர் அடிக்கிறேன். இதுக்கு எனக்கு ஒரு செலவாகும். ஓகே. அந்த அடிச்ச போஸ்டர கொண்டு போய் ஊர் பூரா ஒட்டணும். அப்ப வேலை செய்றவங்களுக்கு ஒரு காசு குடுக்கணும். அந்த போஸ்டருக்கு உண்டான பசைக்கு ஒரு காசு குடுக்கணும். எங்கேயோ ஒரு மெயினான ஏரியால போய் ஒட்டுறேன் அப்படின்னா, அந்த செவுத்துக்காரங்களுக்கு காசு குடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸ்பென்சிவ் செலவுகள் அதிகமா இருக்கும். இது ஒரு விதமான ஒரு மார்க்கெட்டிங். இன்னொரு மார்க்கெட்டிங் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க பொறுத்தவரைக்கும் நம்ம உருவாக்கக்கூடிய செலவு மட்டும் தான். மீதி எதுவுமே நம்மளுக்கு செலவு கிடையாது. ஏன்? டேட்டா மட்டும் தான் செலவு. டேட்டாவும் நம்மளுக்கு ஒண்ணும் அவ்வளோ பெரிய அளவுல செலவாக போறது கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு விளம்பரம் பண்றேன். இப்ப நான் இந்த ஷர்ட் போட்டுட்டு இந்த ஷர்ட்டுக்கோசரம் ஒரு விளம்பரம் பண்றேன். இந்த விளம்பரம் நான் யார்கிட்டயாச்சும் இங்கேருந்து நான் ஒரு பேனா மேனுஃபேக்சர் பண்றேன். இந்த பேனாவ நான் இங்கேருந்து டெல்லிக்கு அனுப்பணும் அப்படின்னா, போய் கொரியர் ஆஃபீஸ பார்க்கணும். அல்லது ரயில்ல பார்சல் போட்டுடணும். இது போறதுக்கு 3 நாள் ஆகலாம், 4 நாள் ஆகலாம். இதுக்கான ஒரு சார்ஜ் அப்படிங்கிறது அவங்க ஒரு ரூ. 500 கூட கேட்கலாம். ஆனா, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க பொறுத்தவரைக்கும், இப்ப என்னோட ஃபோட்டோ இருக்குது. இந்த கம்பெனி இங்க ஒரு ஏர் கூலர் இருக்குது. இது ஒரு ஃபோட்டோ பிடிச்சு இத வாங்குங்கன்னு சொல்றேன். நான் நினைச்சேன்னா இங்கேருந்து லண்டனுக்கே கூட இந்த வீடியோ அனுப்பலாம் ஃபுட்டேஜ. ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ்ல போய் சேர்ந்துரும். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க பொறுத்தவரைக்கும் இதுதான். விளம்பரம் பண்றோம் அப்படின்னா உடனடியா போய் சேர்ந்துரும் மக்கள்ட்ட. மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டிங் சரியா பண்றவங்க தான் மிகப்பெரிய ஆட்களா வராங்க.